யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் என்று சொல்லி இந்த நிருபம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமான ஒரு ஆலோசனை என்னன்னு சொன்னா, தேவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இதுதான் இந்த உலகத்துல தேவன் நமக்கு பாதுகாப்புக்காக ஆசீர்வாதத்திற்காக கொடுத்த ஆலோசனை. தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சத்துரு என்ன நினைக்கிறான் அப்படின்னா, கர்த்தருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாது என்று சொல்லி சத்துரு விரும்புகிறான். ஆண்டவருடைய சகல ஆசீர்வாதங்களும் சகல விடுதலைகளும் நீங்க வேத புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் கிடைக்கும். ஆபிரகாமை சோதிச்சு பார்த்தாரு. அவன் எல்லா விஷயத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்ததுனால ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். வேத புஸ்தகத்துல கீழ்ப்படியாத யாருக்குமே ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறது கிடையாது. அப்போ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நீங்க வாசிப்பாருங்க. உபாகமம் 28:1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், இங்கிலீஷ்ல obey the Lord God, கீழ்ப்படிந்தாயானால், அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தாயானால், வேதம் சொல்லுகிறது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன பண்ணுவாரம்மா, மேன்மையாக வைப்பார். இது ஆண்டவர் சொன்னது. இஸ்ரவேல் நாடு அவர்களுடைய சரித்திரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை மேன்மையாக வைத்திருக்கிறார். நீங்க பழைய ஏற்பாடு எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, திருஷ்டாந்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் முடிவு நாட்களிலே எச்சரிக்கை உண்டாகும்படி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பழைய ஏற்பாடு நம்ம வாசிக்கிறோம். அங்க மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை உயர்த்தி இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லையோ அப்பொழுதெல்லாம் அவர்களை சிதறடித்திருக்கிறார், அவர்களை தாழ்த்தி இருக்கிறார், அவர்களை பலவிதமான அந்நியர்களுடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். தலைகிலனாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமோ. சவுலை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை விட பலியும் காணிக்கையும் அவருக்கு பிரியமா இருக்குமா? நம்ம பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இதை விட பிரதானமாக தேவன் விரும்புகிறது என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்க, என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க. அப்போ நம்முடைய பலிகளும் ஆராதனைகளும் காணிக்கைகளும் ஊழியங்களும் இவைகள் எல்லாவற்றையும் விட தேவன் பிரியப்படுகிறது எதுலன்னு சொன்னா, நாம் கீழ்ப்படுகிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வந்துடும், ஊழியம் செஞ்சா ஆசீர்வாதம் வந்துடும், நம்ம காணிக்கை கொடுத்த ஆசீர்வாதம் வந்துடும். இது ஆசீர்வாதத்தின் வழி அல்ல. அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆனா சத்துரு இந்த கீழ்ப்படிதலை மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளை விட்டு எடுக்கிறான்.
மற்றதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். நம்ம விரும்புறதெல்லாம் ஆண்டவருக்கு செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். ஆனால் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யறதுக்கு நாம் தவறி விடுகிறோம். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்வதுதான் கீழ்ப்படிதல். அப்ப அவர் என்ன விரும்புகிறார் என்று எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம சபைக்கு வர்றோம், உபதேசங்களை கேட்கிறோம். நான் கேட்கிறேன், எத்தனை பேர் உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறோம்? வேதத்தை வாசிக்கிறோம், வேத வசனத்திற்கு எத்தனை பேர் நம்ம கீழ்ப்படுகிறோம்? வசனத்தை வாசிக்கும் போது வசனம் ஒரு நாளும் மாறி போறது கிடையாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப ஆண்டவர் தெளிவாய் நமக்கு நம்மோடு பேசுகிறார். வசனத்தை வாசிக்கிறவங்க கிட்ட ஆண்டவர் பேசுவார். பிசாசு என்ன பண்றான்? வசனத்தையும் வாசிக்க விட மாட்டான். அப்ப வசனத்தை வாசிச்சாதான் தேவன் என்னிடத்துல என்ன பேசுகிறார் என்று எனக்கு தெரியும். அப்ப தேவன் பேசுகிற விஷயத்தை நான் கேட்டு அதை கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஒரு நாள் ஆசீர்வதிக்கவே முடியாது. நம்ம உட்கார்ந்து வசனத்தை நல்லா கேட்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா கீழ்ப்படிச்சிருக்கிறோமா? கடந்த ஒரு மாசம் எடுத்துக்கோமே, ஒரு மாசம் சபைக்கு கேட்ட உபதேசங்களில எத்தனை பேர் அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை மாறுவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் என்னுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய சித்தம் தான் முக்கியம், அவர் என்ன விரும்புகிறாரோ அதுதான் நான் செய்ய போறேன் என்று சொல்லி எத்தனை பேர் தேவ சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, இதற்கு உங்களால முடியலன்னா என்னால உங்களை ஆசீர்வதிக்கவும் முடியாது. அவர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ள இல்லை என்பதை சுட்டி காண்பிக்கிறார். நாம் தேவ சன்னிதானத்தில் அவர் நம்மோடு சுட்டி காண்பிக்கும் போது தாழ்மையோடு, ஆண்டவரே இந்த ஒரு விஷயத்துல நான் மனம் திரும்புறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தா உங்களுக்கு வேதத்துல சொல்லப்பட்டது போல பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக அவர் வைப்பார். ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். கீழ்ப்படிதல் என்பது இரண்டு விதத்துல நாம் அதை பிரிக்க முடியும். ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் உள்ள கீழ்ப்படிதல் அப்படின்னு சொன்னா, அது நான் என்னுடைய ஜெபிக்கிறதுல, ஆராதனையில, அல்லது தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுல, அவர் சொல்றத என்னுடைய பர்சனல் லைஃப்ல கீழ்ப்படுகிறது, அவர் நேசிக்கிறது, இந்த விஷயத்துல எனக்கும் அவருக்கும் உள்ள ரகசியமான அந்த காரியம், அதுல நான் கீழ்ப்படுகிறேனா இல்லையா என்பது ரொம்ப முக்கியம். இரண்டாவதாக, வெளியில எனக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவுல, அப்போ நானும் தேவனும் உறவுல சரியா இருக்கணும், அதே நேரத்துல நானும் மற்றவர்களும் சரியா இருக்க வேண்டும். அதை எப்படி நம்ம பிரிச்சு பார்க்க முடியும்? வேதத்துல அநேக உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டா கணவன் எப்படி இருக்கணும் வசனம் சொல்லி இருக்குது. இதன்படி வாழுகிற ஒரு கணவனுக்கு தான் ஆசீர்வாதம். மனைவி எப்படி இருக்கணும் வசனம் சொல்லி இருக்கிறது. இதன்படி வாழுகிற மனைவிக்கு தான் ஆசீர்வாதம். பிள்ளைகள் எப்படி இருக்கணும், இதன்படி வாழுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம். கடந்த நாட்களில் ஒரு சகோதரனுக்காக ஜெபம் பண்ண சில வருஷங்களுக்கு முன்பாக அவங்க கிட்ட உபதேசத்தை சொல்லி ரொம்ப பிரச்சனையில மரண தருவாய் வரைக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நாங்க போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபித்தோம். ஜெபித்து வழி நடத்துறதுக்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில சொன்ன, உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்த சில தவறுகள், பெற்றோர்களுக்கு விரோதமா சுயமா திருமணம் பண்ணது, பல காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில தவறு இருக்கிறது. அது நிமித்தமாக உண்மையில ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்குது. ஏன்னா எபேசியர் 6 சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன்னுடைய தாயை என்ன பண்ணு, கனம் பண்ணுவாயாக. அப்போ அந்த தவறை உணர்த்தணும்னா அவன் அதை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாரு. அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க பெற்றோர்களை வைத்து அவங்கள ஆசீர்வாதம், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணாங்க. சில வருஷங்களுக்கு முன்பாய் நடந்தது. ஆனால் அந்த பர்டிகுலர் நாளுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தை நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த சகோதரனுடைய சரீரத்தில் இருக்கிற பல போராட்டங்கள் மாறிடுச்சு. மாத்திரை இல்லாம ஜீவிக்க முடியாது டாக்டர் சொல்லியிருந்தாங்க. டெய்லி மாத்திரை சாப்பிடணும் சாகிற வரைக்கும். இன்றைக்கு மாத்திரை நிறுத்தியாச்சு, சரீரத்தில் ஒரு விடுதலை. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு கடன் பிரச்சனைகள் மாறிச்சு, வேலையில பிரச்சனைகள் மாறிச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது ஒரு குழந்தை பிறந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க நாங்க இடம் வாங்கிட்டோம்ட்டு. நேற்றைக்கு ராத்திரி போன் வருது,
இந்த வாரத்துல கட்டடம் கட்டுறதுக்கு அஸ்திபாரம் போட போறோம். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கணும்னா வேதத்தில் சொல்லப்பட்டது போல அந்த சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். பிள்ளைகளா இருந்தாச்சுன்னு சொன்னா பெற்றோர்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும் சட்டதிட்டம் இருக்கிறது. வேலை செய்யறவங்க எஜமான்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும் சட்டதிட்டம் இருக்கிறது. சபையில விசுவாசிகளா இருக்கிறவங்க தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய விதம் என்னதென்று நீ அறியணும்னு சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதுகிறாரு. சபையில எப்படி இருக்கணும் என்று சொல்லி சட்டதிட்டம் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் சட்டதிட்டம் இருக்கிறது. இந்த சட்ட புஸ்தகத்தை படிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. வெறுமனே படிக்கிறதோடு மாத்திரமல்ல, எதை படிக்கிறீர்களோ அந்த வசனம் அன்று உங்களோடு பேசுகிறது என்று அர்த்தம். இன்னும் சொல்ல போனா வார்த்தையாகிய தேவன் இன்றைக்கு என்னோடு பேசுகிறார் என்று நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதற்கு நீங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சா சகல ஜாதிகளிலும் நீ மேன்மையாக வைப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாத கீழ்ப்படிதல் என்பது எனக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசியமான வாழ்க்கையில் இருக்கிறது. எனக்கும் மற்றவர்களுக்கும், அதாவது கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், சமுதாயத்துல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், அல்லது எஜமானர்களா இருக்கலாம், எல்லாத்துக்கும் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தின்படி தான் நாம் இருக்க வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி சொல்லுகிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் 5வது வசனத்தை வாசிங்க. இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாலையாய் இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவர், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கிறார். போதும். இங்க பாருங்க, சாமுவேல் தன்னுடைய ஊழியத்தினுடைய நிறைவுல மரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, யாராவது என்கிட்ட ஏதாவது அநியாயம் இருந்துச்சுன்னா நீங்க சாட்சி சொல்லுங்க. சொல்றாங்க இல்ல. அப்ப சாமுவேல் சொல்ற கர்த்தரும் சாட்சி எதுக்கு, அவரையும் சாட்சி நிறுத்துறார். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஊழியத்துல மனுஷர்கள் முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் எல்லா விஷயத்திலும் அவர் கரெக்டா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவர் கர்த்தருடைய சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இருந்திருக்கிறார். அதனாலதான் அவரால் வைராக்கியமா என்ன பண்ண முடிஞ்சது, சொல்ல முடிஞ்சது. பவுலை குறித்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:10. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. பவுல் சொல்றாரு, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ள நாங்க எவ்வளவு பரிசுத்தமா இருந்தோன்றதுக்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. அப்ப தேவனுக்கு முன்பாக நான் பரிசுத்தமா இருந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சாட்சி சொல்றாரு. அவர் தேவனே எனக்கு சாட்சி கொடுக்கிறார். அப்படின்னா அவருடைய கட்டளைகளின்படி நான் கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறேன். அப்ப பாருங்க, சாமுவேலுடைய ஊழியத்தினுடைய வெற்றியின் ரகசியம் அவருடைய கீழ்ப்படிதல். பவுலுடைய ஊழியத்தினுடைய வெற்றியின் ரகசியம் அவருடைய கீழ்ப்படிதல். அதனாலதான் பவுல் கொரிந்தியர் நிருபத்தில் எழுதும்போது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 2:9. நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்து அறியும்படி இப்படி எழுதுகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதிக்கும்படி இப்படி எழுதுகிறேன், நிருபத்தை எழுதுகிறார். அப்போ பவுலுடைய விருப்பம் என்ன, நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், நீங்களும் என்ன பண்ணணுமா, கீழ்ப்படிய வேண்டும். அப்ப பாருங்க, கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியம். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நான் சொன்னேன், ஒன்று தேவனோடு அவரோட ஆராதனையில அவருக்கு அன்பு செலுத்துகிறதுல, அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யாம இருக்கிறதுல, அவரை துக்கப்படுத்தாம இருக்கணும். இது தேவனோடு. மனிதர்களோடு கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், வேலைக்காரர்கள், எஜமான்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், இந்த நிலைமையில வேதத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டத்தின்படி நம்ம வாழணும். மன்னிக்காதவங்கள மன்னிக்கணும், ஒப்புரவாகாதவங்களோட ஒப்புரவாகணும், பேசாதவங்க கிட்ட பேசணும், மறக்க வேண்டிய விஷயத்த மறக்கணும். இதெல்லாம் செய்யல அப்படின்னா அதுதான் வேதத்தினுடைய அடிப்படை. இதுவே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் தடையாக மாறிவிடும். இதுவே ஆசீர்வாதத்துக்கு தடை. பலருடைய பலவீனங்களுக்கு காரணம்
அவங்க மறக்கிறது மன்னிக்காதது தான் அவங்களுடைய பலவீனத்துக்கு காரணம். ஒரு சகோதரி சில வருஷங்களுக்கு முன்பாக எதேர்ச்சியாக அவங்க வீட்டுக்கு போகும்போது அதிக முதுகு வலியினால பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களால எழுந்திருக்கவே முடியல, ரொம்ப முதுகு வலி. அப்போ சில நிமிடங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சகோதரிக்கும் அவங்களுக்கும் பயங்கர கசப்பு. நான் சொன்னேன், முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் நீங்க மன்னிப்பு கேளுங்க, அவங்கள மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. அவங்க எப்ப போனாலும் அந்த சாட்சியை சொல்லிட்டே இருப்பாங்க. என்னன்னா, அவங்க மன்னிப்பு கேட்கும் போது, கேட்டு ஜெபம் பண்ணும் போது முதுகுல இருந்து என்னமோ அவங்களுக்கு ரிலீஸ் ஆனது அவங்க ஃபீல் பண்ணாங்க. அப்ப பாருங்க, அந்த பலவீனத்துக்கு காரணம் வைராக்கியம், மன்னிக்காம இருக்கிறது, விட்டு கொடுக்காம இருக்கிறது. அப்போ பல பலவீனங்களுக்கு காரணம் நாம் வசனத்துக்கு கீழ்ப்படியாதது. பல ஆசீர்வாத தடைக்கு காரணம் வசனத்துக்கு கீழ்ப்படியாதது. இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமவே இருந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, இப்போ இந்த கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் விருப்பம் தான், கீழ்ப்படியணும்னு. ஆனா நம்மளால முடியறது இல்லையே. நம்ம ஒப்பு கொடுக்குறோம், வாஞ்சியா இருக்கிறோம், ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம். ஆனால் அது 2 நாள்ல மறந்து போய் விடுகிறது, கீழ்ப்படிய முடியறது இல்லை. பல நேரங்கள் அது நம்முடைய ஞாபகத்துக்கே வருகிறதும் கிடையாது. அப்போ கீழ்ப்படியணும் விருப்பம் இருக்கிறது, ஆனால் நம்மளால கீழ்ப்படிய முடியவில்லை. இன்னைக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை நம்ம பெற்றுக்கொண்டு போக வேண்டும். ஏன் என்னால கீழ்ப்படிய முடியல? கீழ்ப்படிதல் ஏன் எனக்கு தடையா இருக்கிறது? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னால ஏன் என்னுடைய குறைவுகளை உணர்ந்து கொள்ள முடியறதில்ல? சங்கீதக்காரன் தாவீது 26வது சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். 26வது சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, என்னை நீர் நியாயம் விசாரியும். சரி, இந்த முதலாவது வசனத்தை சொல்றாரு, ஆண்டவரே நீர் நியாயாதிபதி அல்லவா, நீர் என்னை நியாயம் விசாரியும். நான் பர்ஃபெக்டா நடக்கிறேன் ஆண்டவரே, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உத்தமத்துல நடக்கிறேன், எனக்கு தெரியுது நான் எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிஞ்சிட்டேன், நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை நியாயம் விசாரி, அதனால நான் தள்ளாட மாட்டேன் ஆண்டவரே, நான் அசைய மாட்டேன் ஆண்டவரே. முதலாவது வசனத்துல தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா தாவீது அப்படிதான் இருந்திருக்கிறார். ஆனா 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்தரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். இங்கிலீஷ்ல கிராஸ் செக் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்றார். நான் உத்தமத்துல நடக்கிற ஆண்டவரே, நான் நீதியா தான் இருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை ஒரு கிராஸ் செக் பண்ணி பாருங்க. பணம் என்றா தெரியுங்களா, கரெக்டா இருக்குது, இருந்தாலும் நீங்க ஒரு தடவை எண்ணி பாத்துருங்க. அப்போ நான் என்னுடைய புத்திக்கு நான் நீதியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நான் எல்லாத்துக்கும் கீழ்பிடிச்சிருக்கேன், பர்ஃபெக்டா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. தாவீது மாதிரி ஆண்டவரே ஒரு தடவை என்னை கிராஸ் செக் பண்ணி பாத்துருங்க, ஒரு தடவை என்னை கிராஸ் செக் பண்ணுங்க அப்படின்னா என்னை நீங்க புடமிட்டு பாருங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தான் உங்களுக்கே தெரியாமல் இருக்கிற உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். நான் பர்ஃபெக்டா தான் இருக்கேன், நான் செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த மாட்டார். ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, என்னுடைய ஞாபகத்துக்கு நான் எந்த தவறு செய்யாத மாதிரி தெரியுது, ஆனாலும் நீர் என்னை புடமிட்டு பாருங்க ஆண்டவரே, ஆனாலும் என்னை நீங்க சோதிச்சு பாருங்க ஆண்டவரே, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்ற மனப்பக்குவத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் உங்களுடைய குறைகளை சுட்டி காண்பிக்கும் போது உணர்வு உள்ள இருதயம் வரும். இல்லைன்னா கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த உணர்வே வராது. ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு இந்த காதிலேயே உள்ளே போகாது, உங்களுடைய மனசுக்குள்ள போகாது, நீங்க விடுதலை அடைய முடியாது. எப்போதும் தேவ சன்னிதானத்துல தாழ்மையா இருக்கணும். ஆண்டவரே நீங்க ஒருவேளை செக் பண்ணி பாருங்க, இன்னும் நான் எதுல குறைவா இருக்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு இன்னும் எந்த இடத்துல தவறு இருக்கிறது, என்னுடைய விடுதலைக்கு எந்த இடத்துல நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லையே, எந்த இடத்துல பிளாக் இருக்குது ஆண்டவரே, நீர் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்தா அவர் பரம வைத்தியர். அவர் இன்னைக்கு உங்களை ஸ்கேன் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறதுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் நம்முடைய நீதியை பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய தவறுகள் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எப்போது அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லும் போது நான் ஒத்துக்கிற ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்டுறேன், நான் விட்டுற ஆண்டவரே, அதுதான் கீழ்ப்படிதல். அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி கீழ்ப்படிய முடியும்? அவர் நமக்கு சுட்டி காண்பிச்சாதானே கீழ்ப்படிய முடியும்.
எப்பொழுது அவர் சுட்டி காண்பிக்க முடியும்? நான் ஆயத்தமா இருக்கும்போது. ஆண்டவரே நீர் என்னை காண்பிங்க ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளை காமிங்கன்னு சொல்லி நான் ஆயத்தமா இருக்கும்போது தான் தேவன் எனக்கு சுட்டி காண்பிக்க முடியும். அவர் சுட்டி காண்பிக்கும் போது அப்படியே கீழ்ப்படிவதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு காரணம் சொல்லாதீங்க, அதனாலதான் இப்படி இதனால இல்ல இல்ல, அப்படியே கீழ்ப்படியணும். சரி ஆண்டவரே நான் சரணடைகிறேன், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. அப்படி கீழ்ப்படிச்சா சகல ஜாதிகளும் நம்மை மேன்மையாக ஆண்டவர் வைக்க முடியும். சகல ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்ப முடியும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஏன் என்னால கீழ்ப்படிய முடியல? ஏன் எனக்கு அந்த உணர்வு வர மாட்டேங்குது? ஏன் எனக்குள்ள இருக்கிற காரியம் எனக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒரு திறந்த மனசா என்னால் இருக்க முடியல? ஏன் ஆண்டவர் சொல்றதை என்னால கேட்க முடியல அப்படின்னு சொன்னா, இதற்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கிறது. ஒரு 4 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அதுல நம்ம எந்த கேட்டகரியில எங்க பிளாக் ஆயிருக்கோம்னு சொல்லி கண்டுபிடித்து இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்படின்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்குள்ள யார் கிரியை செய்கிறார்? வசனம் சொல்லுகிறது ஆகாயத்து அதிகார பிரபு. ஆகாயத்து அதிகார பிரபு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ல அங்க பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் தொடங்குகிறது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், நீ சகல ஐஸ்வர்யத்தோடும் சௌந்தரியத்தோடும் இருந்தவன். ஆனால் உனக்குள்ள ஒரு மேட்டிமை வந்த உடனே அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை தள்ளினார், கீழே தள்ளிட்டாரு. அப்படின்னா பிசாசு தேவ சமூகத்துல தேவனை ஆராதிக்கிற இடத்துல அவன் பேரை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கேரும். கேரும் என்ற தூதருடைய வரிசையில் இருக்கிற ஒரு தூதன் தான் பிசாசு. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடிக்கு மனமேட்டிமை ஆன உடனே அவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டார். இந்த கீழே தள்ளப்பட்ட தூதர்கள் அவன் மாத்திரமல்ல, அவனோடு ஒரு குரூப்பாகவே கீழே விழுந்தார்கள். இந்த தள்ளப்பட்ட தூதர்களுக்கு பெயர் தான் the fallen angels சொல்றாங்க இல்லையா, அவர்கள் தான் இருளின் தூதர்கள். லூசிபர் அவர்களுடைய தலைவனாய் இருக்கிறான். அவன் தான் வான மண்டலங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடையும் அதிகாரங்களோடையும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடையும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்ப வான மண்டலத்தில் இந்த பொல்லாத ஆவிகள் எப்படி வந்துச்சு? தேவன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து மேட்டிமையான அந்த பிசாசை கீழே தள்ளின உடனே அவனோடு ஒரு குரூப்பான தூதர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள். இப்ப அவங்களுடைய வேலையெல்லாம் என்ன தெரியுமா? அந்த வான மண்டலங்களில் இருந்து கொண்டு தேவனுடைய திட்டத்தை கொலாப்ஸ் பண்றதுதான் அவங்களுடைய வேலை. தேவ திட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை ஆண்டவர் யாரையெல்லாம் முன்குறித்திருக்கிறார்களோ அவர்களை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்க கூடாது. அதுதான் அவனுடைய வேலை. அதான் எபேசியர் 2:2 சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிறது யாராமா? ஆகாயத்து அதிகார பிரபு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா நீங்க ஆகாயத்து அதிகார பிரபுனுடைய கண்ட்ரோல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, நமக்குள்ள ஒரு மாம்சம் இருக்கிறது. ஆவி தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறது. மாம்சம் பிசாசுடைய கிரியைகளை, தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறது. அப்ப இந்த மாம்சத்தினுடைய இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய இந்த பிசாசும் அவனுடைய தூதர்களும் அது நிறைய அசுத்த ஆவிகள் அவங்களுக்கு கீழே இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய குழுவா இயங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிக்கு பின்னாடியும் அது வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறது. நீங்க எந்த இடத்துல வீக் என்று அவனுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல நீங்க பலவீனப்படும் பொழுது உங்களை அவன் அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறான். ஏன் உங்களால கீழ்ப்படிய முடியல?
ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருதயம் கடினமா இருக்குது? ஏன் வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க முடியல? தப்பு தெரிஞ்சும் அதற்கு அர்த்தத்தை சொல்லி அதற்குள்ள நீங்க எப்படி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க? அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில தவறு என்று சொல்லியும் ஏன் மனம் திரும்ப முடியல? மனம் திரும்புதல் ஏன் உருவாகல அப்படின்னு கேட்டா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தான், நீங்க சபைக்கு வர்றீங்க, பைபிள் படிக்கிறீங்க, எல்லாம் சரி. ஆனால் உங்களை கீழ்ப்படியாதபடிக்கு, உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம், உங்களுடைய விடுதலைக்கு தடையா இருக்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க கீழ்ப்படியாதபடிக்கு ஆகாயத்து அதிகார பிரபு அங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க அதை புரிஞ்சுட்டீங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய விடுதலைக்கு தடை இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசு, அவன் என்னை ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கான், அந்த இடத்துல கீழ்ப்படியாதபடிக்கு என்னை பிடிச்சு வச்சுட்டு இருக்கான். ஆண்டவரே நான் அவனுக்கு அடிமை கிடையாது, நான் உமக்கு தான் அடிமை. ஆண்டவரே கொலோசையர்ல வாசிக்கிறோம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல நம்மை பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாகி மாற்றி விட்டார். இனி நான் உனக்கு அடிமை இல்லை, இயேசுவின் நாமத்துல பிசாசை விட்டு வெளியே போய் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணா அந்த ஆகாயத்து அதிகார பிரபுனுடைய பிடியிலிருந்து நீங்க விடுதலை ஆக முடியும். நீங்க எந்த விஷயத்துல கீழ்ப்படியலையோ, அந்த விஷயத்துல எங்க உணர்வு இல்லையோ, எங்க கடினப்பட்டிருக்கிறீங்களோ, வசனத்துக்கு விரோதமா எந்த விஷயத்தை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ, அங்க நீங்க பிசாசுக்கு கீழ்ப்படிந்து விட்டீர்கள். அவன் உங்களை கையில எடுத்துட்டான். இது எந்த நேரத்திலையும் உங்களுடைய பந்தய பொருளை இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த நேரத்திலையும் உங்களை நரகத்துக்கு நேரம் கொண்டு போயிடுவான். எந்த நேரத்திலையும் உங்களை பாவம் செய்ய வைத்து விடுவான். அதுல இருந்து நீங்க விடுதலை ஆகணும், அதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே எனக்குள்ள அந்த கடின இருதயத்தையும் எனக்குள்ள அந்த கீழ்ப்படியாத சுபாவத்தையும் கொண்டு வந்தது பிசாசு தான். ஆண்டவரே எனக்கு நான் புரிஞ்சிருச்சு. ஆண்டவரே எங்கேயோ அவனுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், எங்கேயோ மாம்சத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. நீங்க ஒப்பு கொடுத்தா அவனுடைய அதிகாரத்திலிருந்து நீங்க வெளியே வர முடியும், விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எபேசியர் 2:3 வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த 3வது வசனத்துல இப்படி இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு கீழடங்கி இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை, பாருங்க, நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய், சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் என்ன பண்ணிருந்தோம்? இது நம்முடைய பழைய வாழ்க்கை குறித்து அங்க பேசுகிறார். அப்போ இந்த ஆகாயத்து அதிகார பிரபு யாரையெல்லாம் ஆளுகை செய்கிறானோ அவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. சரிங்களா? அவன் கீழ்ப்படிறதுக்கு விட மாட்டான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களுடைய மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை என்ன பண்ணுவாங்க? செய்வார்கள். மனசுல என்னெல்லாம் விருப்பம் வருதோ, புத்தியில என்னெல்லாம் தோணுதோ அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதை செய்யறதுக்கு தான் அவங்க விரும்புவாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வசனம் என்ன சொல்லுகிறது, சட்டதிட்டம் என்ன சொல்லுகிறது, அதற்கு செவி சாய்க்க மாட்டாங்க. தங்களுடைய விருப்பப்படி அவர்கள் செயல்படுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட இடத்துல நீங்க யாராவது மாட்டிட்டு இருந்தீங்கன்னா, அப்படிப்பட்ட கீழ்ப்படியாமைக்குள் நீங்க ஏதாவது இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆகாயத்து அதிகார பிரபு உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அவனுடைய ஆளுகையிலிருந்து நீங்க விடுதலையாகி அன்பின் குமாரனுடைய ஆளுகைக்குள் நீங்க வரணும்னா இன்னைக்கு நீங்க தாழ்த்து ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீர் சுட்டி காட்டுகிற பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புறதுக்கு தயாரா இருக்கிற ஆண்டவரே, எந்த நிபந்தனை இல்லாம நான் சரணடைறதுக்கு தயாரா இருக்கிற ஆண்டவரே, எந்த நிபந்தனை இல்லாம நான் உங்களுடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்னா உங்களை விடுதலை பண்றதுக்கு ஆண்டவர் தயாரா இருக்கிறார். உங்களை கீழ்ப்படிய வைக்கிறதுக்கு ஆவியானவர் தயாரா இருக்கிறார். நீங்க விட்டு கொடுக்கல, நீங்க ஒப்பு கொடுக்கலன்னா ஆவியானவர் செயல்படவே மாட்டார். முதலாவது நம்ம கீழ்ப்படியாததுக்கு காரணம் ஆகாயத்து அதிகார பிரபு நம்மை ஆளுகை செய்யறான். ஏதோ சில விஷயத்துல, முழுவதும் கிடையாது, முழுவதும் இருந்துச்சுன்னா நம்ம சபைக்கே வந்திருக்க மாட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகளா தான் இருக்கிறோம். ஆனா ஏதோ சில விஷயத்துல, சில காரியத்துல ஆகாயத்து அதிகார பிரபு உங்களை பிடிச்சிட்டு இருக்கிறான். அந்த பிடி விலகினாக்கா உங்க வாழ்க்கையில விடுதலை நடக்கும். அதற்கு நீங்க ஒப்பு கொடுத்தாதான் அந்த விடுதலை நடக்கும். இரண்டாவதாக ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனம். ரோமர் 10:3-4. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். இந்த கீழ்ப்படியாமை எதனால அப்படின்னா, தேவனுடைய நீதியை அறியாமல் சுய நீதியை
செய்யறதுக்கு இவங்க விரும்புகிறாங்க. அப்படின்னா இந்த ஆகாயத்து அதிகார பிரபு, இந்த பிசாசு அல்லது இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் எந்த விசுவாசிக்குள்ள செயல்பட ஆரம்பிக்குதோ, யாருக்குள்ளையாவது அவங்க பலவீனத்தை பார்த்து அவன் செயல்பட ஆரம்பிச்சிருவான். இவன் செயல்பட ஆரம்பிச்சா முதலாவது அவங்களுக்குள்ள எப்படி அவன் செயல்படுவான் அப்படின்னா, சுயநீதியை பிடிச்சு செயல்பட வைப்பான். தேவ நீதிக்கு கீழ்ப்படிய வைக்கவே மாட்டான். நான் நினைக்கிறது தான் கரெக்ட், நான் பேசுறது தான் கரெக்ட், நான் செய்யறது தான் கரெக்ட், நான் யோசிக்கிறது தான் கரெக்ட். சுயநீதி. இந்த சுயநீதி வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாதாமா? கீழ்ப்படியவே கீழ்ப்படியாது. ஏன் என்னால கீழ்ப்படிய முடியல? ஏன் என்னால வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியல? கீழ்ப்படிஞ்சாதானே ஆசீர்வாதம், தாழ்ந்தாதானே ஆசீர்வாதம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்குள்ள ஒரு சுயநீதி இருக்கிறது. அது நான் செய்யறதான் கரெக்ட்னு சொல்லுகிறது, நான் யோசிக்கிறதா கரெக்ட்னு சொல்லுகிறது, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறது, தாழ்ந்து போக மாட்டேன்னு சொல்லுது. அப்ப இந்த சுயநீதி எங்கிருந்து வந்தது? அதுதான் இந்த ஆகாயத்து அதிகார பிரபு நமக்குள்ள வச்சது விதை. அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம், அவன் உள்ள வந்து என்னுடைய சுபாவத்தில் அவன் செயல்பட்டு இப்பொழுது சுயநீதி பிடித்து என்னை நிக்க வச்சுட்டான். நான் செய்யறதா கரெக்ட்னு சொல்றான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இல்ல ஆண்டவரே, என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குது ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற. அதுதான் தேவனுடைய பிள்ளை. நான் செய்யறதா கரெக்ட், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து சுயநீதி. அது தேவநீதி அல்ல. அந்த சுயநீதி தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படிய வைக்காது. ஏன் என்னால கீழ்ப்படிய முடியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த சுயநீதி ஒளியிற வரைக்கும் உங்களால வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா, நான் கீழ்ப்படியாததுனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. ஏன் எனக்கு விடுதலை இல்லை? நான் கீழ்ப்படியாதனாலதான் விடுதலை இல்லை. இன்னைக்கு இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவனுடைய தந்திரமாகிய சுயநீதி நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை ஆண்டவரே. தாவீது சொல்றான், நீ ராக்காலங்களிலும் என்னை சோதித்து பார்த்தும் என்னிடத்துல ஒன்றும் காணாது இருக்கிறீர் ஆண்டவரே. நான் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கிறேன். ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவரே சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட தாவீது சொல்றான், ஆண்டவரே, என்னுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குது ஆண்டவரே. உமக்கு முன்பா என்னுடைய நீதி நான் பேச முடியாது ஆண்டவரே. என்னுடைய நீதி எல்லாம் கந்தையா இருக்குது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள மனிதர்களைத்தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். நான் செய்யறதெல்லாம் கரெக்ட், நான் போறதெல்லாம் கரெக்ட், நான் பேசுறதெல்லாம் கரெக்ட். இது சுயநீதி. அது உடையணும். அது உடையாத வரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அது உடையாத வரைக்கும் நீங்க கீழ்ப்படியவும் முடியாது. கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த சுயநீதி நம்மை விட்டு அழிய வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை என்று சொல்லி இங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இது என்ன பண்ணுதாமா? நியாய பிரமாணத்துக்கு நம்மை கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் பண்ணுகிறது. அப்ப பாருங்க, இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்னா, நான் ஏதாவது ஒரு விஷயத்துல வீக் ஆகி அவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னா, அல்லது அவன் எனக்குள்ள என்ட்ரி ஆயிட்டான்னா, அவன் எனக்குள்ளாக வந்து இந்த கீழ்ப்படுகிற சுபாவத்தை தான் முதலாவது அவன் பிடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம். பிசாசு நமக்குள்ள கிரியை செய்கிற அந்த கீழ்ப்படுகிற இடத்துல தான் நம்ம கையை வச்சிருக்கான் அவன். அப்போ அந்த கையை வச்சு அவன் என்ன செய்யறான்? சுயநீதியை அதிகமா பேச வைக்கிறான். அது உடைஞ்சாதான் இங்க கீழ்ப்படிதல் நடக்கும். ரெண்டாவது அவன் என்ன பண்றான்னா, மாம்ச சிந்தையை அதிகமா நமக்குள்ள போட்டுட்டே இருப்பான். அப்படின்னா மாம்சம் உலக பிரகாரமான காரியம், உலக பிரகாரமான தேவைகள், உலக பிரகாரமான காரியங்கள், மற்ற புறஜாதிகள் ஒரு விஷயத்தை எப்படி டீல் பண்றாங்களோ அப்படி யோசிக்கிறது, மாம்சீகமா பேசுகிறது, மாம்சீகமா சிந்திக்கிறது, மாம்சீகமான செயல்பாடு, மாம்சீகமான ஆராதனை, மாம்சீகமான ஜெபம், எல்லா விஷயத்திலையும் மாம்சம் வெளிப்படும். எல்லா விஷயத்திலும் மாம்சம் வெளிப்படும். இந்த மாம்ச சிந்தை நமக்குள்ள உருவாக உருவாக எல்லா இடத்துலையும் வசனம் சொல்லுகிறபடி கிடையாது, தான் நினைக்கிறதுபடி மாம்சத்தின்படி மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி. அவங்க குடும்பத்திலையும் சண்டை, நம்ம குடும்பத்திலையும் சண்டை. அவங்க குடும்பத்திலையும் பிரிஞ்சு போறாங்க, நம்ம குடும்பத்திலையும் பிரிஞ்சு போறாங்க. அவங்க குடும்பத்திலையும் கெட்ட வார்த்தை, நம்ம குடும்பத்திலையும் கெட்ட வார்த்தை. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் கிரியைகளாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள்.
இதெல்லாம் நமக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டிருந்துச்சுன்னா வசனம் சொல்லுகிறது தேவனுக்கு விரோதமான பகை. அப்படின்னா பிசாசு பாருங்க, இந்த ஆகாயத்து அதிகார பிரபு நமக்குள்ள இந்த மாம்ச சிந்தையை போட்டு ஆண்டவருக்கு நம்மை பகையாளியாய் மாற்றுகிறார். ஆராதனைக்கு வந்திருப்போம், ஜெபிச்சிருப்போம், கம்யூனியன்ல திருவிருந்து ஆராதனையில பங்கெடுத்திருப்போம், காணிக்க போட்டிருப்போம். ஆனா இங்கே எழுந்தரில் இருக்கிற தேவனுக்கு பகையாளியாய் நம்ம உட்கார்ந்துருப்போம். தேவனுக்கு நமக்கு பகையா இருக்கும். அதனாலதான் விடுதலை நடக்காது. அப்படி கல்லு மாதிரி இருப்போம். ஏன்னா வசனம் உள்ள போகாது. என்ன விஷயம்? மாம்ச சிந்தை, அநேக மாம்சத்தினுடைய காரியங்கள் இது உள்ள ஓட ஓட அது தேவனுக்கு விரோதமான பகை. ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ஆவியானவர் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. ஆவியானவருடைய வார்த்தை உங்களுக்கு உள்ள போகாது. இருதயம் உடையாது, கீழ்ப்படிய முடியாது, அவரால் உங்களை ஆசீர்வதிக்கவும் முடியாது. வசனம் சொல்லுகிறது அது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் அது பண்ணுகிறது. நானும் நினைக்கிறேன் கீழ்ப்படியணும் கீழ்ப்படியணும் கீழ்ப்படியணும். ஏன் முடியல? மாம்ச சிந்தை ஒழிச்சாதான் கீழ்ப்படிய முடியும். நான் கீழ்ப்படியணும் நினைக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருக்கிற இந்த மாம்சத்தை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்கணும். கலாத்தியர்ல தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அறையாதபடிக்கு கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படியாதவர்களை தேவன் ஆசீர்வதிக்கவும் முடியாது. பிசாசு பாருங்க எவ்வளவு தந்திரமா இந்த கீழ்ப்படிகிற விஷயத்தில் அவன் செக் வச்சுட்டே இருக்கிறான். அடுத்ததாக நான்காவதாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். கலாத்தியர் 3:1. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து. போதும். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கி வச்சிருக்கான அவன் யார்? பிசாசு பாருங்க, அவன் எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சு சுயநீதியை பேச வைக்கிறான். நான் செய்யறதா கரெக்டுங்க, நீங்க தான் தப்பு அப்படிமா சுயநீதியை பேச வைக்கிறது. அடுத்தது மாம்ச சிந்தை, எல்லாம் மற்றவங்கள மாதிரியே நம்முடைய நடவடிக்கைகள். அடுத்தது என்ன பண்றானாமா, நம்மை மயக்குகிறான். பைபிள் எடுத்த உடனே அப்படியே ஒரு மயக்கம் வரும். சபைக்கு வந்தா அப்படி ஒரு மயக்கம் வரும். இந்த மயக்கம் மாத்திரம் கிடையாது, இது கனநித்திரையின் ஆவி. அது மாத்திரம் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில தவறுனே தெரியாம அதை செய்ய வச்சுட்டே இருப்போம். இந்த மது போதையில மயங்கி இருக்கிறவனுக்கு அவன் எங்க படுத்து கிடக்கிறானே அவனுக்கு தெரியாது. ரோட்டோரத்துல படுத்திருப்பான், வாமிட் எடுத்திருப்பான், அதுலயே படுத்து கிடப்பான். அவனுடைய நிலைமை அவனுக்கு தெரியாது. அதுதான் மயக்கம். அப்படின்னா ஆகாயத்து அதிகார பிரபு நம்மை மயக்கிறான். நம்மை மயக்கி வச்சிருந்தான்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம செய்யற தப்பு தப்புன்னே நமக்கு தெரியாது, நம்ம போற வழி தவறுனே நமக்கு தெரியாது, சொன்னாலும் நமக்கு புரியாது. அதனால நான் கரெக்டா தானே இருக்கிறேன், நான் செய்யறதெல்லாம் கரெக்டு தானே, நான் போறதெல்லாம் கரெக்டு தானே. கடந்த வாரத்துல ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஒரு நபருடைய கிட்டத்தட்ட 10 வருஷத்து வாழ்க்கை குறித்து அவருடைய தகப்பனார் பேசுறாரு. அவர் சொல்றாரு, நாங்க வேற காரியத்துக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் பேசி முடிச்சு கன்க்ளூட் ஆகும்போது ஒரு விஷயத்தை கேட்ச் பண்ணிட்டோம். என்னன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்பாக தேவனோடு நெருங்கி ஐக்கியமா இருந்த ஒரு நபர் அங்க லைட்டா ஒரு பெண்ணோட விஷயத்துல டைவர்ட் ஆயிடுச்சு. அந்த பாயிண்ட்ல டைவர்ட் ஆனது இன்னைக்கு 10 வருஷமாய் மாறியும் அன்னைக்கு அந்த டைவர்ட் ஆன உடனே ஒரு ஆசீர்வாதம் தடைபடுது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எழும்பவே முடியல அந்த ஆசீர்வாதத்துல. நாங்க வேற ஏதோ காரியங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா, ஓ இதுதான் அந்த ஆசீர்வாதத்துக்கு தடை. பாருங்க, மயக்கிட்டான். ஆகாயத்து அதிகார பிரபு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் செயல்பட்டு இருந்த ஒரு நபரை, ஆண்டவருக்காக வாலிப பிராயத்தில் எழுப்பி பிரகாசிச்சு கொண்டிருந்த நபரை அவன் ஒரு சின்ன விஷயத்துல, ஒரு பெண்ணுடைய விஷயத்துல மயக்கிட்டான். அந்த இடத்துல அந்த மயக்கினது இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு, எழும்பவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த பர்டிகுலர் நபருக்கு தான் செஞ்சது தவறுன்னு தெரியல. மயக்கம், 10 வருஷமா மயக்கம். பைபிள் படிக்கிறவங்க தான், ஜெபம் பண்றவங்க தான், அபிஷேகத்தில் இருக்கிறவங்க தான். என்ன பிரயோஜனம்? மயக்கம் தெரியலையே. பிசாசு நம்மை மயக்கி வைக்கிறான். எதற்காக அவன் மயக்கிறான்? ஒரே நோக்கம் தான், சத்தியத்திற்கு நீங்க கீழ்ப்படிய கூடாது. சத்தியத்திற்கு நீங்க கீழ்ப்படிச்சீங்கன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லல. இவ்வாகமம் 28 முழுது வாசிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் சகல ஜாதிகளில் உங்களை மேன்மையாய் வைப்பார்.
உன் வீட்டுல வெளியே நீ போற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம். ஏன் அது வரல? அவன் உன்னை மயக்கி வைத்திருக்கிறான். நீங்க பண்றது என்னன்னே தெரியாம உங்களை மயக்கி வச்சிருக்கிறான். நீங்க எந்த நிலைமையில கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு உணர முடியாதபடி உங்களை மயக்கி வச்சிருக்கிறான். எந்த இடத்துல உங்களுக்கு கிட்ட தவறு இருக்குது என்று சொல்லி அதை அறிய முடியாதபடிக்கு மயக்கி வச்சிருக்கிறான். எங்க நீங்க மனம் திரும்பணும், எந்த இடத்துல நீங்க விடுதலை ஆகணும் உங்களுக்கு தெரியல. நான் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்லி உங்களை நினைக்க வச்சிருக்கிறான். இது மயக்க நிலை. இது ஆகாய அதிகார பிரபுவாகிய இந்த சத்துருவினுடைய தந்திரம். இன்றைக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி நீங்க ஜெபிச்சீங்கன்னா முதல்ல இந்த மயக்கத்திலிருந்து நீங்க வெளியே வரணும். வெளியே வந்ததுக்கு பிற்பாடுதான் வசனத்துக்கே நீங்க கீழ்ப்படிய முடியும். எனக்கு அருமையானவர்களே, பிசாசு பாருங்க எவ்வளவு தந்திரமாய், எவ்வளவு நயவஞ்சகமாய் நம்முடைய சபைகளுக்குள்ளாக விசுவாசிகளுக்குள்ளாக கிரியை செய்கிறான் பாருங்க. அவனுக்கு ஒரே ஒரு டார்கெட் தான், வேற எதுவுமே கிடையாது. ஒரே டார்கெட், நீங்களும் நானும் வசனத்துக்கு கீழ்ப்படிய கூடாது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. வேற எதுவுமே அவனுக்கு, நீ ஊழியம் பண்ணிக்க, நீ சர்ச்சுக்கு போ, ஆராதனை பண்ணு, இதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இதனால அவனுக்கு என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், நீ கீழ்ப்படியாம பண்ற ஆராதனை பிரயோஜனம் இல்லை, நீ கீழ்ப்படியாம பண்ற ஜெபம் பிரயோஜனம் இல்லை, நீ கீழ்ப்படியாம கொடுக்கிற காணிக்கை பிரயோஜனம் இல்லை, நீ கீழ்ப்படியாம செய்யற ஊழியம், கீழ்ப்படியாம செய்யற பிரசங்கம் எதுலையும் பிரயோஜனமே கிடையாது. அதனால அவனுக்கு நல்லா தெரியும், இதுல எதுவுமே எனக்கு பாதிப்பு வரப்போறது இல்லை. மெயின் ஏரியாலே என்னோட கண்ட்ரோல் இருக்குது, கீழ்ப்படிய வைக்க மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்க அந்த கீழ்ப்படியாமையினுடைய எண்ணங்களை மாற்றி கொடுங்க. எனக்குள்ள எப்போதும் அந்த கீழ்ப்படுகிற சுபாவம் உருவாகணும். அதற்கு தடையா இருக்கிற மயக்கம், அதற்கு தடையா இருக்கிற மாம்ச சிந்தை, அதற்கு தடையா இருக்கிற சுய நீதி, இவைகள் எல்லாம் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இதுல எங்கேயாவது நான் பாதிக்கப்பட்டிருந்தேன்னா எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவினுடைய ஆளுகையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். அதனாலதான் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதம். மூன்று விஷயத்துல பழைய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். ஏதேன் தோட்டத்துல ஆதாமுட்டி ஏவாள்ட்டி ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணு, நான் இந்த கனியை மட்டும் நீங்க புசிக்கவே கூடாது, புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். இந்த ஆகாயத்து அதிகார பிரபு என்ன பண்ணா தெரியுங்களா? சர்ப்பத்தினுடைய ரூபத்துல தந்திரமா ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அவன் கை வைக்கிற இடமே பாருங்க. அவர் என்ன சொன்னாரு? இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. இவன் சொல்றான், இதை நீ சாப்பிட்டாதான் தேவர்களை போல இருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவர் சொல்றது கேட்காத, அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காத, அவ்வளவுதான். தந்திரமா உள்ள வந்தான். ஏவாள் பொரித்தாள், சாப்பிட்டாள், ஆதாமுக்கும் கொடுத்தாள். ஆண்டவர் கேட்கிறாரு, நான் புசிக்க கூடாதுன்னு சொன்னதை நீங்க ஏன் புசிச்சீங்க? இவன் சொல்றான், ஏவாள் வஞ்சிச்சா, ஏவாள் சொல்றா சர்ப்பம் வஞ்சிச்சா, நீ என்ன வேணாலும் காரணம் சொல்லு. ஆனால் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவள் வெளியேற்றி விட்டார் ஆண்டவர். மனுஷ வர்க்கத்துக்குள்ள சாபம் நுழைந்து விட்டது, பாவம் நுழைந்து விட்டது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற ஐக்கியம், அங்க உறவு அங்க பிரிக்கப்படுகிறது. அன்று முதல் மனுஷ வர்க்கத்துக்குள்ள சாபம் நிறைஞ்சு கிடக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்துல தேவ பிரசன்னத்தில் இருந்த தோட்டம், தேவர்களைப் போலவே இருந்த தேவ மனிதர்கள். அன்னைக்கு பாவம்னா என்னன்னே தெரியாத அந்த நாள்ல அவருடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் ரெண்டு பேரும் அவ்வளவு பரிசுத்தமாய் பகலில் குளிர்ச்சியான வேளையில தேவனோடு உறவாடுகிற அனுபவத்தில் இருந்த ரெண்டு பேர். அங்கேயே அவன் தந்திரமா போனான்னா இன்றைக்கு நமக்குள்ளே தந்திரமாய் வரமாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் தந்திரமாய் நுழைகிறான். தேவன் எதை செய்ய வேணாம்னு சொல்றாரோ இவன் அதை செய்ய அப்படின்னு சொல்றான். நீங்க அவனை கண்டுபிடிக்கலன்னா அவன் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது போல நம்மையும் வஞ்சித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு அவன் தயாராயிருக்கிறான். அவனுடைய ஏரியாவே கீழ்ப்படிய கூடாது, அவ்வளவுதான். வேற எதுவுமே ஊழியக்காரர் கீழ்ப்படியாத, வசனத்துக்கு கீழ்ப்படியாத, ஆண்டவர் சொல்ற சத்தத்துக்கு செவி கொடுக்காத, எதற்கு சபை, எதற்கு ஊழியக்காரங்க, டிவி ஆன் பண்ண மெசேஜ், பைபிளை திறந்த வசனம், எதற்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா ஏதாவது ஒரு வழியில என்னுடைய வார்த்தையை நீ கேளு. எதற்கு கேட்கறது? சும்மா கேட்டு கேட்டு போறதுக்கா? இல்ல, அதுக்கு கீழ்ப்படிகிறதுக்கு. பிசாசு தந்திரமா எதுக்கு வந்திருக்கிறான்? அவனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு வழியில வசனம் வந்துடும், நீ கீழ்ப்படிச்சிடாததுக்கு. வசனத்தை கேட்டுட்டே இரு, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுரு. எனக்கு அருமையானவர்களே, வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏதேன் தோட்டத்துல ஆசீர்வாதத்தை இழந்தார்கள், தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், அங்கே காவல் பண்ணப்பட்டது தோட்டம், எந்த விதத்திலும் உள்ள என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அதை தடை பண்ணி விட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்தை விட்டு உங்களை வெளியேற்றி விடுவார்.
ஆசீர்வாதம் அந்த வெளியேற்றிருக்கிறது வசனம் சொல்லுது, துரத்தி விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தை விட்டு ஆண்டவர் உங்களை துரத்துவார். நீங்க தேடினாலும் ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? கீழ்ப்படியவில்லை. ஏன் கீழ்ப்படியல? அவன் தந்திரமா வந்தது தெரியல. ஏன் தெரியல? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எனக்கு பழக்கம் இல்லை. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தால் தந்திரமான சத்துருவை நீங்கள் இனங்கண்டு கொண்டு அதிலிருந்து விடுதலை ஆக முடியும். அடுத்ததாக சிம்சோனை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். அவனை பார்த்தீங்கன்னா நசரேய விரதத்தில் அவனை வளர்த்திருந்தாங்க. அவனுடைய தலையில சவரகன் கத்தி படக்கூடாது. இவன் பாருங்க, பெற்றோர்களுடைய வார்த்தைகளை மீறி போய் தெலீலா என்ற ஒரு பெண்ணோட பழக்கம் வச்சான். அந்நிய தேசத்தான், அந்நிய தேசத்துடைய பெண். வசனம் சொல்லுகிறது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:19 அவன் அவளுடைய மடியில படுத்து கிடக்கிறான். வசனம் சொல்லுகிறது அவள் அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். தந்திரமாய் பேசி உன்னுடைய பலம் எதில் இருக்கிறது? அவன் சொல்றான், அவன் மடியில படுத்தோன்ன மயங்கிட்டான். ஆகாயத்து அதிகார பிரபு அவனை மயக்கி விட்டான். எங்க படுத்து கிடக்கிறான், எங்க போயிருக்கிறான், என்ன சொல்றான் தெரியல. அவன் சொல்லிட்டான், எத்தனையோ ஆபத்துல இருந்து தப்பு வச்சவன் தான். ஆனால் அந்த மடியில மயங்கின உடனே என் தலையில் இருக்கிற முடி சவரகன் கத்தி படல, அதுலதான் என்னுடைய பலம் இருக்கிறது சொன்னா, அது அப்படியே அந்த முடியெல்லாம் எடுத்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். அந்த பலம் அவனை விட்டு போய்விட்டது. அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான், கேவலமாய் மரித்தான். என கருமையானவர்கள் பாருங்க, எவ்வளவு சர்வ பலம் பொருந்தினவன். ஆண்டவர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சாரு. ஆனால் பிசாசுக்கு நல்லா தெரியும், இவனை கீழ்ப்படிய வைக்கலன்னா அவங்க அம்மா அப்பா எச்சரிக்கிறாங்க, வேண்டாப்பா போக வேண்டாம், விருத்த சேதனம் இல்லாத மனுஷர்கிட்ட நீ கலக்காத. அவன் பிடிவாதமா போனான், எனக்கு அந்த பெண் தான் வேணும், பிடிவாதம் போயிட்டான். ஆண்டவர் விட்டுட்டாரு. ஏதேன் தோட்டத்திலையும் ஏவாளுடைய கையை பிடிக்கல, சிம்சோனையும் அவர் தடை பண்ணல. போ, நமக்கு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஆண்டவருக்கு விரோதமாய் துணிகரமாய் ஏதாவது செய்றீங்கன்னு சொன்னா ஆண்டவர் வந்து என்னை தடுப்பாரு, நான் போறது தவறான வழியில அவரே தடுத்துருவாரு. இந்த கதையெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, அவர் விட்டுருவாரு. அப்படி தடுக்கிறதா இருந்தா சிம்சோனை தடுத்திருக்கணும், தடுக்கிறதா இருந்தா ஏவாளை தடுத்திருக்கணும். அவர் அநேக வார்த்தைகளை சொல்லி நீ கீழ்ப்படியவில்லை, இதுக்கு மேல அவர் உன்னை தடுக்கலாம் மாட்டாரு. போ, மயங்கி கெட. அதுக்கு பிற்பாடு உன்னை சிறுமைப்படுத்த தொடங்குவான். ஆசீர்வாதங்கள் உன்னை விட்டு கடந்து போகும். பராக்கிரமசாலியா இருந்தவன் அங்கே கேவலமான ஒரு மனுஷனாய் மாறிவிட்டான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், இந்த கீழ்ப்படிகிற இடத்துல நான் கையை வச்சுட்டேன்னா அவனுடைய முடிவு கேவலமா போய் முடிச்சிடும். இந்த கீழ்ப்படிகிற இடத்துல நான் கையை வச்சுட்டேன்னா அவனுடைய என்டையர் லைஃபை என்னோட கண்ட்ரோல்ல வந்துடும். அதனாலதான் பிசாசு தந்திரமாய் செயல்படுறான். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே இந்த கீழ்ப்படுகிற விஷயத்துல நான் என்னை பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிச்சிடறேன் ஆண்டவரே, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, இந்த மயக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அமலேக்கியர்களை போய் சர்வ சங்காரம் பண்ணு, அவனுடைய ஆடு மாடு எதையுமே நீ உயிரோட வைக்க கூடாது சாமுவேல் சொல்றாரு. இவரும் போறாரு, அமலேக்கியரை சர்வ சங்காரம் பண்ணியாச்சு. ஆனா அந்த ஆடு மாடை பார்த்தோம்னா கொழுத்து கிடக்குது. ஜனங்கள் விரும்புனாங்க, இத ஆண்டவருக்கு பலியிடுறதுக்கு நான் கொண்டு வந்தேன் அப்படின்றாரு சவுல். அப்பதான் நம்ம வாச வசனத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, பலி பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்து வந்தாப்பா உத்தமம். நீ கொழுத்த ஆடை கொண்டு வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்துல பலி எடுக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனா ஆண்டவர் உன்ட்ட என்ன சொன்னாரு? அமலேக்கியனுடைய ஆடு மாடுல எதையும் நீ மீதமா வைக்க கூடாதுன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை நீ மீறி நீ ஆண்டவருக்கே பலி எடுறதுக்கு அதை நீ கொண்டு வந்திருக்கிறாய் அல்லவா? அவர் சொல்றாரு, உன்னை ராஜாவா இராதபடிக்கு ஆண்டவர் புறம்பாக்கிட்டார். சவுளுடைய வாழ்க்கையில அந்த ராஜ மேன்மை இழந்துட்டான் கீழ்ப்படியாததுனால. பிசாசுக்கு தெரியும், ஒரு சின்ன விஷயம் தான் ஆடு மாடு பலி போடுற விஷயம், இந்த சின்ன விஷயத்துல இவன் நான் டைவர்ட் பண்ணிட்டேன்னா இவன் ராஜாவா இங்க இருக்க முடியாது. பிசாசுக்கு நல்லா தெரியும். அதை கரெக்டா அவன் செஞ்சான், அவனுக்கு கீழ்ப்படிஞ்சான் சவுல். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, புத்தியினமாய் செஞ்சிருக்கிறீங்களே, ஏன் அவனுக்கு இப்படி ஒரு புத்தி இல்லாம போச்சு? இந்த கீழ்ப்படியாத விஷயத்த அது இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு ஒப்பாக தாங்க வேதம் சொல்லுகிறது. சூனியத்துக்கு ஈக்குவலானதாம் அது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு கீழ்ப்படிதல் வேண்டாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனை வேண்டாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஊழியம் வேண்டாம்,
கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபம் வேண்டாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆவிக்குரிய காரியம் எதுவுமே வேண்டாம். நான் பலியிட போறேன்னு சொன்னாலும் அது அருவருப்பு ஆண்டவருக்கு, அருவருப்பு. இன்னைக்கு எத்தனை பேர் அமலேக்கினுடைய ஆடு மாடோட ஆண்டவருடைய சன்னிதானத்துல வந்திருக்கிறோம்? இது தேவன் நம்மை ராஜாவா இராதபடிக்கு புறம்பாக்குவதற்கு எதுவான காரியமாய் மாறிவிடும். ஆகாயத்து அதிகார பிரபு கீழ்ப்படியாதபடிக்கு நம்மை மயக்குகிறான், மாம்ச சிந்தையை கொண்டு வருகிறான், சுயநீதியை பேச வைக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் அநேக சம்பவங்கள் உண்டு. கீழ்ப்படியாதது நிமித்தமாய் தேவன் அடித்தார், அநேகரை அடித்தார். இந்த கீழ்ப்படியாததுக்கு, கீழ்ப்படியாமே நம்ம இருந்தோம்னா புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாமே அந்த கல் இடறுவதற்கான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து என்பவர் கண்மலையாக புதிய ஏற்பாட்டில் சித்தரிக்கப்படுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு என்பவர் புதிய ஏற்பாட்டினுடைய கண்மலை, அஸ்திபாரக்கல், மூளைக்கல் என்றெல்லாம் இயேசுவினுடைய பெயர். சரிங்களா? இந்த இயேசு என்ற கல்லை முன்னாடி வச்சு, இந்த இயேசுவை முன்னாடி நிறுத்திட்டு, இவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த கல் விலையேற பெற்ற கல்லாம். அப்படின்னா பயங்கர ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். ஆனால் கீழ்ப்படியாதவர்களுக்கோ இது இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையுமாயிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆண்டவர்கிட்ட வரும்போது இங்க ஆராதிக்கிறது, தேவனை மகிமைப்படுத்துகிறது, ஞானஸ்நானம் எடுக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்றது, இதுல 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று, இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஏன்னா இது விலையேற பெற்ற கல். இதுக்கு எந்த விலை நீங்க நிர்ணயிக்க முடியாது. சகல விதமான ஆசீர்வாதமும் வரும். அதே நேரத்துல கீழ்ப்படியாமல் இருந்தால் இதே கல்லு நீங்க இடறி கீழே விழுறதுக்கு ஏதுவாக மாறி, இதே கல்லு நீங்க தவறுகிறதுக்கும் இடறி விழுகிறதுக்கும் ஏதுமான கண்மலையுமா இது மாறிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிக்கவும் செய்வாரு. இவரை நீங்க கீழ்ப்படியலன்னா இவரே உங்களை தண்டிக்கவும் செய்வார். இவர் மூலமாகவே உங்களுக்கு நஷ்டங்கள் வரும், இவர் மூலமாகவே உங்களுக்கு இழப்புகள் வரும், இவர் மூலமாகவே உங்களுக்கு போராட்டம் வரும். யோசிச்சு பாருங்க. இவரே நமக்கு எதிராக நிற்கும் போது யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவீங்க? பிசாசு நம்மை தொந்தரவு பண்ணும்போது ஆண்டவரே போய் ஆண்டவர்கிட்ட நிற்கிறோம். இவரே எனக்கு எதிராக நிற்கும் போது, பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் ஒரு வசனம் சொல்லுகிறது, அவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறிட்டாராம். இவரே சத்துருவாய் மாறுறாராம். இவரே இடருக்கு எதிரான கல்லாய் மாறுறாரு. யாருக்கு? கீழ்ப்படியாதவர்களுக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. கீழ்ப்படியாத விசுவாசிகளுக்கு ஆண்டவரே இடறுவதற்கு ஏதுவான கல்லாய் மாறிடுவாரு. அப்புறம் யார்கிட்ட போய் நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண முடியும்? நீங்க ஜெபிச்சா ஒரு ஜெபமும் கேட்கப்படாது. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எங்க கீழ்ப்படியாம இருந்தீங்களோ அந்த இடத்துல கீழ்ப்படிச்சுட்டு மனம் திரும்பிட்டு வந்தா இந்த கல் விலையேற பெற்ற கல்லாய் மாறிடும். ஹல்லேலூயா. நீங்க கீழ்ப்படியலன்னா இதே கிறிஸ்து என்ற கல்ல இடறி கீழே விழுந்துருவீங்க, முகமுப்புற விழுந்துருவீங்க. உங்க ஆசீர்வாதங்கள் நஷ்டப்படும். இன்னைக்கு ஆசீர்வாதம் நஷ்டப்படணுமா? அவர் எனக்கு விலையேற பெற்ற ஆண்டவரா இருக்கணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். கீழ்ப்படிதல் என்ற விஷயத்துல ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். இரண்டாவதாக தண்டனை. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொலோசையர் 3:6. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வரும். கோப ஆக்கினை, நரக ஆக்கினை, நியாய தீர்ப்பு, இதெல்லாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல வருமாமா. இன்னைக்கு கீழ்ப்படியாம இருந்து இன்னைக்கு எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் கீழ்ப்படியாம இருந்து எனக்கு பெரிய தண்டனை எல்லாம் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்க சுகமா இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா வசனம் சொல்லுகிறது ஒரு கோபாக்கினை நாள் இருக்கிறது. உங்க மேல ஒரு கோபாக்கினை செலுத்தப்படக்கூடிய நாள் இருக்கிறது. அன்னைக்கு நீங்க கீழ்ப்படியாததற்கு, வசனத்திற்கு கீழ்ப்படியாததற்கு, சுய நீதியை பேசினதற்கு, மாம்ச சிந்தையில நடந்ததற்கு, இருமாப்பா இருந்ததற்கு, மயக்க நிலையில் இருந்ததற்கெல்லாம் தக்க பிரதிபலனோட அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். கோபாக்கினை வரும். மூன்றாவதாக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க.
முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம். ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தேவதூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு செவி கொடுக்காதது பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் அதுக்கே நீதியான தண்டனை ஆண்டவர் கொடுத்தாருன்னா, புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்தளிக்கப்பட்டு பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவனே சாட்சி கொடுத்ததா இருக்கிற எவ்வளவு பெரிய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து கவலை நமக்கு இல்லைன்னா, அப்படின்னா கீழ்ப்படியவில்லை என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நீதியான தண்டனை வரும் அப்படின்னா, அவர் நீதி உள்ள தேவன், அநீதி செய்ய மாட்டார், நீதியாய் நம்மை தண்டிக்க போகிறார். அதனால கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கலாம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? ஆகையால் தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிருங்க, அவ்வளவுதான். இந்த தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், பிசாசுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். கீழ்ப்படிஞ்சா உபாகமம் 28ல சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் நம் மீது வந்து நமக்கு பலிக்கும், சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். ஆகாயத்து அதிகார பிரபு நம்மை மயக்கி நமக்குள்ள சுயநீதியை பேச வச்சு மாம்ச சிந்தையை கொண்டு வந்து தேவனுக்கு விரோதமாய் நம்மை செயல்பட வச்சு தேவ கோபாக்கினைக்கு ஆளாக வைக்க வேண்டும் என்று சொல்லி தந்திரமாய் சபைக்குள்ளே நமக்குள்ளே வந்து வசனத்திற்கும் சத்தியத்திற்கும் ஊழியர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாதபடிக்கு நம்ம கடினப்படுத்தி வச்சிருக்கான். ஒரே ஒரு பாயிண்ட் தான், கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமைக்கு காரணம் பிசாசு. இப்ப அவனை என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் சிலுவையில எல்லாம் பண்ணிட்டேன், நீங்க பண்ண பலவீனத்து நிமித்தமா தான் இப்ப அவன் வந்து உங்களை பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப நான் வந்து ஒண்ணும் பண்ண போறது இல்ல, நீங்க ஒரே ஒரு வேலை செய்யுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல கீழ்ப்படியாம இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். உங்க பலவீனம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யாரும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. வெளியே வேணா சொல்லிக்கலாம், ஆனா உள்ள நீங்க என்ன பிரச்சனைன்றது ஆவியானவர் உங்களுக்கு தெளிவா சொல்லுவார். அந்த விஷயத்துல கீழ்ப்படியணும் அப்படின்னு நீங்க விரும்பினால் உங்களால முடியாது. காரணம், இந்த பிசாசு தடை பண்ணிட்டு இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, இந்த பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்க, அப்பா உங்களை விட்டு ஓடிடுவான். இவன் வெளியே போன உடனே நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருவீங்க. ஹல்லேலூயா. அப்படி நான் என்ன சொல்லணும்னா, என்ன பாவத்துல நீங்க பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த விஷயத்துல கீழ்ப்படியாம இருக்கிறீங்களோ, சுயநீதியை பிடிச்சிட்டு இருக்கீங்களா, மாம்ச சிந்தையில் இருக்கிறீங்களா, அல்லது மயக்க நிலையில் இருக்கிறீங்களா, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எந்த விஷயமா இருக்கலாம், மறக்காம மன்னிக்காம ஒப்புரவாகாம விட்டு கொடுக்காம, அல்லது குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை, அல்லது சமுதாயத்துல பண விஷயத்துல ஆராதனை விஷயத்துல எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை அறிக்கை பண்ணி, ஆண்டவரே நான் தவறு பண்ணியிருக்கிற ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, இந்த தவறை செய்ய காரணமா இருக்கிற பிசாசு இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு வெளியேறு என்று சொல்லி அதுக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்க. அவன் வெளியேறி போன உடனே உங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து உங்களை ஆண்டவர் கீழ்ப்படிய வைப்பார். நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைக்கிறதுக்கு சகல விதமான ஆசீர்வாதத்தினுடைய வாசல்களும் திறக்கப்பட ஆரம்பிக்கும், தடைகள் உடைய ஆரம்பிக்கும். நம்ம பல நாட்கள் ஜெபித்து பல நாட்கள் போராடி விடுதலை இல்லாத ஏரியால சத்துரு கீழ்ப்படியாமையை வச்சிருக்கிறான். அங்க நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அந்த வாசல்கள் நமக்காக திறக்கும். ஆண்டவர் வெண்கல கதவை உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை நொறுக்குவார். இதெல்லாம் அவருடைய வேலை, நம்ம வேலை கிடையாது. நம்ம கீழ்ப்படிந்தால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஒரு நிமிடம் நீங்க சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. எந்த இடத்துல நீங்க பலவீனமா இருக்கிறீங்க? பிசாசு எந்த இடத்துல உங்களை பிடிச்சிட்டு இருக்கிறான்? உங்களுக்கு நல்லா தெரியும். சுயநீதியா, இல்ல ஏதாவது விஷயத்துல மயங்கி இருக்கிறீங்களா? ஏதாவது விஷயத்துல மாம்ச சிந்தையா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது நீங்க செஞ்சுட்டே இருக்கிறீங்களா? ஊழியக்காரர் சொல்லி நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்களா? வசனம் அநேக முறை வந்தும் இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க ஆசீர்வாதத்துடைய தடை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். இந்த விஷயத்துல நீ சரியாகாம நான் உன்னை ஆசீர்வதிக்கவே மாட்டேன்றார் ஆண்டவர்.
ஒருவேளை அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஆண்டவரே என்னை தாழ்த்துற ஆண்டவரே. நீதி பேசாதீங்க ஆண்டவர்கிட்ட. இதனாலதான் இல்ல, உங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. சவுல் ராஜாவாயிராதபடிக்கு அவனை புறம்பாக்கிட்டார். ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாளையும் துரத்திட்டார். சிம்சோனுடைய அந்த பலமே அவனை விட்டு போயிருச்சு. கீழ்ப்படியாமையினால, உங்களுடைய கீழ்ப்படியாமையினால எத்தனையோ உங்களை விட்டு போயிடுச்சா? பரவாயில்ல, இன்னைக்கு கீழ்ப்படிதல் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் இனி தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்னுடைய முதலாவது பாகமா நான் வைக்க போறேன். நீர் என்ன சொல்கிறீரோ, ஆண்டவர் சொல்றது உங்களுடைய இயல்புக்கு மாறாக கூட இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத விஷயமா கூட இருக்கலாம், ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு ஒத்து வராத விஷயமா கூட இருக்கலாம். ஆனா கீழ்ப்படிறதுக்கு மனசு இருக்குதா? கீழ்ப்படிறதுக்கு மனசு, எனக்கு பிடிக்காத ஆண்டவரே, என்னுடைய சுபாவமே இது இல்ல, எனக்கு இது ஒத்து வராத ஆண்டவரே, ஆனா ஆண்டவர் சொன்ன கீழ்ப்படி. ஆண்டவரே நீங்க சொன்னதுனால நான் கீழ்ப்படுகிறேன். அந்த கீழ்ப்படிறதுக்கு தயாரா நீங்க? பேதுரு ராத்திரி எல்லாம் வலை போடுறான். அவனுக்கு கடல் சாஸ்திரம் அவனுக்கு தெரியும். எங்க வலை போட்டா என்ன மீன் கிடைக்கும் அவனுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்த அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே கடல் புறத்துல வளர்ந்தவன். ஆனா இயேசு சொல்றாரு, நீ மறுபடியும் போய் அந்த இடத்துல ஆழத்துல வலையை போடு. அவன் சொல்றான், ஆண்டவரே ராத்திரி எல்லாம் நான் வலை போட்ட ஒண்ணும் கிடைக்கல, அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவரே, ஃபெயிலியரான என்னுடைய அனுபவம். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, உங்க வார்த்தைக்கு நான் வலை இறக்குறேன் ஆண்டவரே. அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க செஞ்ச எதுவும் நடக்கலையா? ஆண்டவர் சொல்லி நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறாதீங்க. இதுவரைக்கும் உங்க சுயபலம், இதுவரைக்கும் உங்களுடைய மாம்ச சிந்தை, இதுவரைக்கும் உங்களுடைய மயக்க நிலை, இதுவரைக்கும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக நீங்க செஞ்சது அது அல்ல. இப்ப ஆண்டவர் சொல்லும் போது உங்க வார்த்தைக்கு நான் வலை இருக்கிறேன்னு நீங்க சொல்லி பாருங்க. பேதுருடைய வலை முழுவதும் நிறைஞ்சது, அவன் படகு நிறைஞ்சது, அடுத்தவருடைய படகு நிறைஞ்சது. அதுதான் ஆசீர்வாதம். கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். கீழ்ப்படுகிறதுக்கு மனசு இருக்கிறதா? கீழ்ப்படிறதுக்கு மனசு இருக்கிறதா? சகையை பத்தி ஆண்டவர் சொன்னாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா மரத்துல இருந்து, நான் உன் வீட்டுல தங்கணும். அவன் இறங்கினான், அவனுக்கு தான் ஆசீர்வாதம். அவன் வீட்டுல தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். நம்ம இன்னும் ஸ்டெப் டவுன் ஆகாம இருக்கிற பல விஷயங்கள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு நாள் ஆசீர்வதிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, காலத்தை தாழ்த்தாதீங்க. காலம் போய் கொண்டிருக்கிறது. சத்துரு அவன் வஞ்சிக்கிறவனாய் நம்மை கொள்ளை கொண்டு போவதற்கு, தேவ கோபாக்கினைக்கு நம்மை நிறுத்துவதற்கு, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நம்மை நிறுத்துவதற்கு அவன் தயாரா இருக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு கீழ்ப்படிதலோட மனம் திருப்புதல் வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க கீழ்ப்படிச்சா இன்னைக்கு ஆண்டவர் உங்க பட்சத்துல வருவார். நீங்க கீழ்ப்படிச்சா மயக்க நிலை மாறும், கீழ்ப்படிச்சா மாம்ச சிந்தை மாறும், சுயநீதி மாறும். ஆண்டவர் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில உமக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிறதுக்கு என்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்குறேன். உள்ளத்தை திறந்து சொல்வீர்களா? வாயை திறந்து சொல்வீர்களா? நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் கீழ்ப்படுகிறப்பா, நிபந்தனை இல்லாம நான் கீழ்ப்படிய போற ஆண்டவரே. எனக்கு பிடிக்கலன்னா கூட நான் கீழ்ப்படிய போற ஆண்டவரே. எனக்கு ஒத்து வரலன்னா கூட நான் கீழ்ப்படிய போற ஆண்டவரே. நிபந்தனை இல்லாத ஒரு சரண்டர் ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் வாழ்க்கையை நீங்க சொன்னா உங்களுக்காக வாசல்களை திறக்கிறதுக்கு ஆண்டவர் தயாரா இருக்கிறார். உபாகம் 28 சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல உங்களுக்கு வந்து பலிக்கும். அது ஒரு நாள் மாற்றம் கிடையாது. என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்றாரு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எந்தெந்த விஷயத்துல சத்துரு உங்களை பலவீனப்படுத்தினானோ இப்ப வாயை திறந்து சொல்லுங்க, பிசாசே என் மீது உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. பிசாசே இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறு. எனக்குள்ள சுய நீதியை கொண்டு வந்து, எனக்குள்ள கடினத்தன்மையை கொண்டு வந்து, எனக்குள்ள கீழ்ப்படியான சுபாவத்தை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறு என்று நீங்க சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து பிசாசை எதிர்த்து நீங்க ஜெபிப்பீர்களா? பிசாசை எதிர்த்து உங்க வார்த்தையில சொல்லுங்க. எந்தெந்த விஷயத்துல நீங்க கீழ்ப்படியலையோ அது பிசாசுடைய கிரியை. இன்றைக்கு அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. இப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை மூலதம் சொன்னா இன்னைக்கு பிசாசை நீங்க முறியடிச்சே ஆகணும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா.